நீங்கள் அன்றைக்கு பேசினது சுத்தமாக பிழை. ஆசிஃப் அஸ்லம், நீங்கள் அன்றைக்கு சில மௌலியமான டார்கெட் பண்ணி பேசினீங்களே, அது சுத்தமாக பிழை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர் ஆசிஃப் அஸ்லம் அவர்களே, உங்களுக்கு சின்ன ஒரு சப்ஜெக்ட் பேசத்தான் இந்த வீடியோ. அதுக்கு முந்தி நீங்கள் அன்றைக்கு கிட்டத்தில் இந்த அனர்த்தத்துக்கு பிறகு அனர்த்த நேரம் நீங்கள் செஞ்ச சில சர்வீஸை நாங்கள் ஒன்றாவது பாராட்டுறோம். நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச தனவந்தர்கள் மூலமாக கிடைச்ச அந்த கேஸ் அடுப்பாகிக்கட்டும், அந்த வீட்டுக்கு தேவையான கூரையருக்கு தேவையான ஷீட் ஆகிக்கட்டும், அதே மாதிரி வெள்ளப்பிடி சைடில் அந்த மக்களுக்கு சில சாமானங்கள் கொடுத்தீங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சில புக்ஸ், அந்த ஸ்கூலுக்கு தேவையான சாமானங்களை கொடுத்தீங்க. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் சில ஆக்கள் வீட்டுகளில் பேசி சில ஆக்களை தனவந்தர்கள் மூலமாக அவங்கள கண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான சாமானத்தை எடுத்து கொடுக்க நீங்கள் ட்ரை ஒன்று பண்ணி எல்லாம் செஞ்சீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது பாராட்டணும். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை உங்களுக்கு பாராட்டணும். அதுக்குண்டான கூலி அல்லாஹ் தருவான் என்ற நீங்கள் நிச்சயமாக நல்லெண்ணத்தோடு செஞ்சுப்பீங்க, அல்லாஹ்க்காக செஞ்சுப்பீங்க. ஆகவே அதுக்கு அல்லாஹ் நிச்சயமாக அந்த கூலி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஆனால் அதை செஞ்சு முடிஞ்சு கடைசி ஒரு வேலை செஞ்சீங்க பாருங்க, அதுதான் எங்களையால் ஏற்றுக்கொள்ளாத வேலை. என்ன செஞ்சீங்க? இப்போ இந்த ஜமியத் உலமாவும் கலம்பு டிஸ்ட்ரிக்ட் மஸ்ஜித் ஃபெடரேஷனும் சேர்ந்து பெரியோரு வேலை திட்டம்னு செஞ்சாங்க. அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட நேற்று முதனாத்து நீங்கள் இதுக்கு முந்தைய ஒரு மெகட கொலன்னாவிலேருந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்களே, ஷார்ட் நியூஸ், அத்ரோமான் ஆஃபீஸ், அவரோட இவங்களும் இன்டர்வியூ கொடுத்தாங்க நேற்று முதனாத்து. அதே அத்ரோமான் ஆஃபீஸ் அந்த இடத்துல பேத்து கொலன்னாவில் அவங்களோட சென்டர்லேயே பேத்து சாமனம் எல்லாம் கட் பண்ணுற அந்த சென்டர்லேயே பேத்து அவர் இன்டர்வியூ செஞ்சார். அதில் அவங்க பசங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அரிசி பருப்பு கேட்டாங்க, கேட்கத்தான் வேணும். அதில் என்ன பிள்ளை இது? இப்போ வெள்ளம் நடந்து முடிக்குது, தண்ணி வந்திக்குது, ஃபர்ஸ்ட்டுக்கு அரிசி பருப்பு கேட்டு கொடுக்குறியா? இல்லை. அந்த நேரம் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? போட்டுகளை போட்டு மக்களை காப்பாற்றுற வேலையை செஞ்சாங்க. வேறு மக்கள் எல்லாரும் மற்ற ஆக்கள் சமூக நலன் விரும்பிகள் எல்லாரும் சேர்ந்து பெரியோர் பாட்டோடு செஞ்சு அந்த மக்கள் ஒன்றாவது காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் தண்ணி இறங்கி போன பிறகு ஊடெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாரும் பெரியோர் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்து எல்லாரும் சப்போர்ட் ஒன்று கொடுத்து அந்த மக்களை ஊடெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கு உண்டான வேலையை செஞ்சாங்க. அப்போ நீங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த மக்களை தின்ன கொடுக்கணுமே, யார் தின்னணுமே? அந்த மக்கள் ஈக்கிறெல்லாம் இல்லாமல் ஈக்கிறாங்களே, ஈக்கிறெல்லாம் அழிஞ்சு பேத்துட்டு இப்போ அந்த மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்க இதை தின்னுவாங்க. அண்ணன் 18,000 மூட்டுக்கு அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? அந்த ஜமியத்துலமாவும் சிடிஎம்எஃப்பும் உலருணவு பேக்கெட் கொடுத்துக்கிறான். உலருணவு பார்சல் கொடுத்தாங்க, வியலியாகார ட்ரை ரேஷன். அப்போ லேசி இல்லையா? 18,000 மூட்டுக்கு கொடுக்குறே. கிட்டத்தட்ட 23-26 பள்ளிகள் மூலமாக கொடுத்திக்கிறான். பாதிக்கப்பட்ட பள்ளிகள் மூலமாக கொடுத்திக்கிறாங்க. அந்த ட்ரை ரேஷன்ஸ் வானமன் சென்னவங்களுக்கு அவங்க 5,000 ரூபா சல்லி கொடுக்க ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சுக்கிறாங்களே ஆச்சியா. லேசான வேலை இல்லை. 18,000 மூட்டுக்கு சாமான் கொடுக்குறேன். இந்த கவர்மெண்டாலே அவ்வளோ பெரிய ஒரு டீம் எல்லாம் மீந்து அவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் இந்த கவர்மெண்டாலே செய்யலாத வேலை உண்டு. அப்படி இந்த ஆட்களை தானே ஆச்சியார் அவங்க அரசு பொறுப்பு கேட்டாங்கன்னு நீங்கள் அந்த மாதிரி கிழிச்சு தள்ளினீங்க. நீங்கள் பேசுகிற லாங்குவேஜை பாருங்கள். சாதாரணமாக நீங்கள் எங்கெல்லாம் அப்படி பேசலாம். நாங்கள்லாம் கொழும்புல பிறந்தவங்க, நீங்கள் வாழத்தோடும் மக்காமில் வந்திருக்கிறீங்க பீர்சாபி ஸ்ட்ரீட். அப்போ உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் உங்களோட ஆட்களோட அப்படித்தான் பேசுகிறாங்க. இது முந்தி நாங்கள் எத்தனை வீடியோ உங்களுக்கு அப்படி நாங்கள் பார்த்தோம். அந்த கோட்டாபே வெத்தின நேரம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்கள் அடித்த நேரம் நீங்கள் பேசின மாதிரி நான் பார்த்தேன் தான் நீங்கள் பேசின எப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த முறை இந்த மௌலிமார் அவங்க அரிசி பருப்பு கேட்டாங்கன்றதுக்காக வேண்டி நீங்கள் பேசுகிற லாங்குவேஜை பாருங்கள். இப்போ தான்டா கேட்குறானோ, இப்போ தான்டா எழும்பிக்கிறாள் இந்த ஜாமியத்தில் உள்ளமா ஒரு சாங் கொடுக்காங்கடா இவங்களுக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் சென்னடி சொல்லி கொடுக்காமங்கிறாங்களாக்கா. இப்போ அதை நீங்கள் பேசிட்டு ஒன்றை சொல்கிறீங்க. நாங்கள் அப்படி இது பேசி இல்லைடா, எங்களே பேச வச்சுட்டீங்களேடா என்று நீங்கள் சொல்கிறீங்க. உண்மைதான், நீங்கள் இது அப்படி பேசல. ஆனால் அந்த வத்தலை இஸ்மத் சகோதரர் இருக்கிறார். அவர் இந்த ஜமியத்துலமா, அவருக்கு இந்த ஜமியத்துலமாவோடையும் விசேஷமாக இதில் இருக்கிற தலைவர், ஸ்பெஷலாக அதில் இருக்கிற தலைவர் யூசுப் முஃப்தியோடையும் அவருக்கு பட்ட வைராக்கியம் முடியுது. பட்ட வைராக்கியம், அது செல்லி வேலை. அது என்னன்னு தெரியா, ஆனால் எங்களுக்கு சில காரணங்கள் தெரியும். அது வெளியே செல்லையில ஆதாரங்கள் இல்லாமல் சொல்லி எங்களுக்கு அப்படி செல்லையில பட்ட வைராக்கியம். ஒரு மனுஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுற முறை உண்டிக்கு தானே, விமர்சனம் பண்ணுற முறை உண்டிக்கு தானே. ஆனால் இவர் விமர்சனம் பண்ணுற நேற்று பார்த்து அவங்க ஒரு வீடியோ ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அவங்கெல்லாம் பேங்கோட தொடர்போடு இருக்கிறாங்க சொல்லி சில எல்லா மௌலியமாவோட பேரை சொல்லி முஃப்தி யூசுப் முஃப்தி அந்த அர்க்கம் நூராமித்தோட தம்பி
ஃபாசில் ஃபாரூக், அதே மாதிரி முர்ஷித் முலாஃபர், இந்த எல்லா மௌலிமாட பேரை சொல்லாட்டே நீங்கெல்லாம் நாசமாக போகிறான்னு சொல்லி பத்வா செய்கிறார். இதெல்லாம் என்ன அப்போ இதில் விளக்குது இல்லையா அவர்கிட்ட பாடி லாங்குவேஜ். ஆனால் நாங்கள் அவரை காணல. இந்த வெள்ளம் வந்து இந்த நேரம் அவர் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சொத்து பாசல் எடுத்து கொடுத்திருப்பாருன்றதை நான் காணல. அவர் எங்களுக்கு தெரியாமல், சமூகத்துக்கு தெரியாமல், மீடியா பப்ளிசிட்டியும் இல்லாமல் செஞ்சிக்கலாம். ஆனால் 2 நாளைக்கு வரைக்கும் அவரோட வீடியோ வரும், ஆடியோ வரும், எல்லாத்துக்கும் ஏசி ஜம்மியா கேசி அவங்களுக்கு ஏசி வீடியோ போடுவார். சரியா? ஆனால் நீங்கள் அந்த லெவலுக்கு போகவில்லை. நீங்கள் அந்த லெவலுக்கு பேசிடக்கூடாது. நீங்கள் சில வேலையை செஞ்சீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதால் எத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சாங்க. நீங்கள் செஞ்சு போட்டால் அப்புறமா அந்த சலாக்கடை பத்வா காலாகக்கூடாது. இப்போ நீ அந்த ஏசுனியே அந்த மௌலவி யாரு? நீ அரசு பருப்பு கேட்குறான்டான ஏசுன மௌலவி யார்? முக்சித் மௌலவி. அவர் வந்து களம்ல இந்த 25 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு மദ്രസാல பிரின்சிபல் முதிர். கிட்டத்தட்ட 150 பிள்ளைகளுக்கு மேலே படிக்குது அந்த மദ്രസാல. ஒவ்வொரு வருஷமும் அதை படித்து வெளியாகிறாங்க. இப்போ போனீங்கன்னாலும் உங்களுக்கு பார்க்கலும். அவட மദ്രസா இடமெல்லாம் சொல்லி பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹாஃபில் ஒரு செக்ஷன், ஆலிம்களுக்கு ஒரு செக்ஷன் படித்து கொடுக்குறாங்க. அது மദ്രസா நடத்துகிறாங்க. அவர் முதிர் ஆரம்பத்துலேருந்து இன்று வரைக்கும் முதிர் ஆகிறார். அழகாக நடத்துகிறாங்க. அவரோட ஃபேமிலி ஒரு ரெஸ்பெக்டான குடும்பம், சல்லிக்கார குடும்பம். அவரோட தம்பிமாரெல்லாம் பிஸ்னஸ்காரவங்க. அவரோட முடிச்சுக்கிறார். அவரோட பிள்ளைகள் முடிச்சுக்குது மௌலவிமார், பிள்ளைகள் மௌலவிமார், ஹாஃபிஸ் ஆலிம்கள். பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் மருமக்கள் ஆலிம்கள். அப்படி ஒருத்தரை பார்த்தவங்களுக்கு எந்த தேவையும் இல்லாத இரண்டையா அந்த அந்த இன்டர்வியூவில் வச்சு ஆஃபீஸ் அப்துரஹ்மான் ஆஃபீஸை சொல்கிறாரு, ஹசரத் உங்களோட முகத்தை பார்க்கல எழுது எத்தனை நாளாக தூங்கி இல்லைன்னு சொல்லி. அப்போ அவங்க தூக்கம் இல்லாமல் டயர்டாக அப்படி அவரோட மദ്രസാல படிக்கிற அந்த பிள்ளையில கூட வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. அந்த பேக்கிங் எல்லாம் செய்கிறாங்க அவரோட மദ്രസാல இருக்கிற பிள்ளையில வச்சு. அடுத்த சிடிஎம்எஃப்ல தலைவர் லோயர் சிராஸ் நூர்தீன். அவங்களுக்கெல்லாம் வந்து இதில் வந்து இப்போ மீடியாவில் வந்து செஞ்சு நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்னு சொல்லி அதை சொல்லித்தான் அவங்க பப்ளிசிட்டி ஆகணும்னு தேவையில்லை. ஏன்டா அவங்க ஆல்ரெடி சமூகத்தில் சிராஸ் நூர்தீன்னா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 100 சன்ஸ், அவரோட நானம்மாரெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு 100 சன்ஸ். இந்த ஃபேமிலியிலேருந்து வார ஒருத்தர் தான் சிராஸ் நூர்தீன் லோயர். அவர் தான் தலைவர் சிடிஎம்எஃப். இப்போ இவங்க எல்லாத்தையும் வச்சு நீங்கள் டே புட்டே என்று பேசுனீங்க. சரி, நீங்கள் தெரியாமல் பேசிப்பீங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கோங்க. இப்போ அந்த இஸ்மத் வந்து அவர் பேசிட்டும். அதே மாதிரி இன்னொருத்தர் பேசினார். யார்? உங்களுக்கு ஏசுவார இது முந்தியெல்லாம் உங்களைய கல் என்று சொல்லி அப்படி இப்படி எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு தேவையில்லை. அவங்களோட அந்த வாப்பட பேரை சொல்லி தான் உங்களுக்கு பேசுவார். அவர் என்ன செய்கிறாரு? நீங்கள் பேசின பிறகு அதை கோட் பண்ணி அவர் வரார் பேச. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவர் வீடியோவில் வந்து பேசுகிறத கண்டிக்கிறோம். இது வந்து வாய்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தார். அவர் என்ன செய்கிறார்? அவர் மௌலவியோட ரிஸ்டர் கூட பேசி இந்த 2 மௌலவிமாரோட பர்சனல் லைஃப்பை பேசுகிறாரு. மற்ற எல்லாம் பேசி போட்டு 2 மௌலவிமார் ரிஸ்வி முஃப்தினே யூசுப் முஃப்தினே பர்சனல் லைஃப், எத்தனை கல்யாணம் முடிச்சுக்கிறார் ரிஸ்வி முஃப்தி, யூசுப் முஃப்தினோட எத்தனை மாடி, இதெல்லாம் என்ன ஆச்சியா? அவங்களுக்கு வாழையிலவா? அவன் மார்க்கத்தில் பிள்ளையா செஞ்சுக்கிறாங்க. மார்க்கம் அனுமதி கொடுத்த இந்த 2 மௌலவிமார் எனக்கு யாருன்னே தெரியும். அவங்களுக்கு என்ன யார் நான் பேசுகிறேனே அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஆனாலும் எங்களுக்கு கேட்டுக்கொள்ள எங்களுக்கு மனசு ஒன்று வருகிறது. என்ன இருந்தாலும் மூத்த மௌலவிமார் சமூகத்தில் பேசுகிறாங்க. அப்போ பர்சனல் லைஃப்பை எடுத்து பேசி அந்த உண்மையிலேயே ஜமீத்துலமா விமர்சனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ பாருங்கள், அந்த குர்ஆன் அந்த சாதி காஜா அனுப்பின குர்ஆன் இன்ன வரைக்காட்டி ஆபர்லேக்கு வெளியெடுக்கலாமா? இந்த ஜமீத்துலமா நினச்சிருந்தாங்கடா இந்த விஷயம் ஸ்பெஷல் ஐலைக்கிற செக்ரட்டரி அர்க்கம் நூறாமித் நினச்சிருந்தாருண்டா அதை வெளியெடுக்கையில் மல்லாட உதவி கொண்டா இருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவு அன்னூரோட க்ளோஸாக இந்த அளவு வைக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். நான் இன்னொரு வீடியோவில் பேச தைக்கிறோம். அதை செய்யல, அதை விமர்சனம் பண்ணுவோம். நியாயம் நாங்களும் செய்து உங்களோட சேர்ந்து நாங்கள் கை தூக்குவோம். சம்மந்தம் இல்லாமல் அவங்களோட பர்சனல் லைஃப் எடுத்துக்கொண்டு அவங்க அப்படி செய்யணும், உடவித்து சல்லி கொடுக்கணும், பேங்க்லேருந்து இழுத்து கொடுக்கணும், இதெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் பேசி இது வந்து எங்களோட கண்டென்ட்டை கூட்டி கொட்டுறதுக்கோ இல்லாட்டி வியூவர்ஸை கூட்டி கொட்டுறதுக்கோ நாங்கள் செய்கிறோம். அது பிழை அல்ல. எங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். மற்ற சமூகம் அப்படி செய்து இல்லை. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், கார்டினல் ஐக்கட்டும் மற்ற ஃபாதர்ஸ் மாறிக்கணும் ஒரு நாள் வந்த சமூகம் செய்தில்லை. அதே மாதிரி சிங்கள மற்ற சமூகமாக்கிறவங்க என்ன பெரிய ஆமதுருமாறு அப்படி யாருமே அப்படி கேவலமாக பேசுறது இல்லை. இது எங்களுக்கு கொண்டு வரது என்ன தெரியுமா? திட்டமிட்டு இந்த மௌலைமாரையும் இந்த ஜமித்துலமாவையும் டார்கெட் பண்ணி இந்த பின்னணியிலேருந்து யாரோ செய்கிறாங்க என்றதை தான் எங்களுக்கு விளங்குற உண்மை.
இன்ஷா அல்லாஹ் அது கிட்டத்தில் நாங்கள் அதை பற்றி ஆராய்ஞ்சு அதை பற்றி நாங்கள் சரியான ரிசர்ச் ஒன்று செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி நல்ல விஷயத்தை செய்வோம், சமூகத்துக்கு நல்லதை செய்வோம் என்று சொல்லி முடிச்சு கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.